தமிழர் வாழ்வுரிமை பறிபோனால் பரவாயில்லை, தமிழருக்கான நீதி உரிமை பறிபோனால் பரவாயில்லை, தமிழருக்கான ஆற்றுரிமை பறிபோனால் பரவாயில்லை. தமிழ் சமூகத்தின் இன்றைக்கு மீனவன் சுட்ட செய்தி கேட்ட உடனே ஓடோடி சென்று பார்த்தேன். சுட்டதோடு மட்டுமல்ல, அந்த மீனவர்களை பிடித்து இந்திய ராணுவ கடற்படை வீரர்கள் அந்த படகுகளை படுக்க வைத்து துப்பாக்கி கட்டைகளால் சில்லையா திருப்பி திருப்பி குத்து, சொல்லுடா பேசுடா, இந்தி தெரியுமா இங்கிலீஷ் தெரியுமா என்று கேட்டு செய்த சித்திரவதை. அந்த கொடுமைகளை ராமேஸ்வரத்தில் சென்றபோது அவர்கள் கண்களை நீர் வடிய வடிய அவர்கள் அந்த உருக்கத்தோடு சொன்ன காட்சிகளை எல்லாம் எண்ணி பார்க்கின்ற போது நாங்கள் இந்தியர்கள் தானா என்கிற கேள்வி எடுகிறது. எங்களுக்கான ராணுவம் தானா அந்த கடற்படை என்று கேள்வி எடுகிறது. நீங்கள் எண்ணி பாருங்க, இன்னைக்கு அறிவிச்சிருக்கிற அந்த அறிவிப்புல 10,000 பேர்ல இதை இந்த அரசு அனுமதிச்சாக நாளைக்கு இந்திய நாட்டுடைய ஆட்சி பணியாக, மாவட்ட ஆட்சித்தலைவராக, மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இந்த நாட்டுடைய உயர்ந்த பதவிகளை எல்லாம் இன்னும் 15 ஆண்டுகளில் கைப்பற்றக்கூடியவன் இந்தியராக இருக்க மாட்டான். இந்தியத்தை